தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் நிலைய எல்லைக்குட்பட்ட வெள்ளையானக்கோட்டையில் விவசாய கிணற்றில் ஆண்மான் ஒன்று தவறி விழுந்து விட்டதாக தகவல் பெறப்பட்டு சென்றபோது நமது வாகனம் அந்த இடத்திற்கு செல்வதற்கு போதிய பாதை இல்லாததால் பிரதான சாலையில் வாகனத்தை நிறுத்திவிட்டு 1 கிலோமீட்டருக்கு மேல் கயிறு, ஹெல்மெட் உள்ளிட்ட உபகரணங்களை எடுத்துக்கொண்டு நடந்து சென்று போது 100 அடி ஆழமுள்ள கிணற்றில் 50 அடி ஆழம் வரை தண்ணீர் இருந்தது. கிணறு விவசாய கிணறாக இருந்தாலும் சிறிது அளவுக்கு பராமரிப்பு இல்லாமல் மேல் பகுதி ஒரே தரையோடு தரையாக மட்டமாக இருந்தது. மான் விழுந்ததை அங்குள்ளவர்கள் கண்டு தகவல் கொடுத்தவுடன் வனத்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் சென்றார்கள். எங்கள் வீரர் குட்டித்துறை என்பவர் கிணற்றினுள் இறங்கி மான்கிட்டே செல்லும்போது மான் அவர் மீது தாவி உயிர் பயத்தில் மேலே வர முயற்சி செய்தது. ஒரு வழியாக முன்கால் பின்கால் பகுதியில் கயிறு போட்டு கெட்டி மானை மேலே மீட்டு அதை வனத்துறையினர் கொண்டு வந்த ஆட்டோவில் கெட்டும்போது கயிறை அத்துக்கொண்டு உதறி தப்பிச்சு முயற்சி செய்தது. இதில் அங்குள்ள வனத்துறை மற்றும் தீயணைப்பு வீரர்கள், பொதுமக்கள் தெரிச்சு ஓடினார்கள். பின்னர் மானை கால் கைகளை பத்திரமாக பிடித்து கெட்டி ஒரு நீல கம்பு கொண்டு கால் பகுதியினுள் செலுத்தி அதன் தலைப்பகுதியில் கண் பகுதியை ஒரு துணியினால் கெட்டி 1 கிலோமீட்டருக்கு மேல் நடந்து சென்று ஆட்டோவில் வைத்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் வனத்துறையினர் கொண்டு விட்டார்கள். பொதுமக்கள் நமக்கு நன்றிகள் தெரிவித்தார்.